தாய் ராஜ்யம் 3ஆம் பாகம். அங்கே ஸ்கூலில் அந்த வாத்தியார் டெய்லி இது வேலையாக கொடுக்கவும், நானும் டீ வாங்க போகிற மாதிரியே டெய்லி வாசலில் தான் அந்த டீ கடை, ஸ்கூலை விட்டு தள்ளி வாசலில் டெய்லி அந்த டீ கடை வாசல்லையே நின்றுக்கிட்டு, பக்கத்தில் ஒரு பொட்டி கடை போட்டிருக்கும் ஒரு அம்மா. அந்த அம்மாட்ட கடனை வாங்கி தின்றுக்கிட்டு உள்ளே வந்துடுவேன். டீயை வாங்கி கொடுத்துட்டு அப்படியே உள்ளே கொஞ்சம் நேரம் ஸ்கூலில் படிக்கிற மாதிரி ஆக்ஷன் போடுவேன். அப்போ சார் சொல்லுவார், நீ படிக்கிறதுக்கெலாம் லாய்க்கலடா, உடனே அந்த டீச்சர் தான் பெருமையாக சொல்லியிருக்கு, நீ எங்கிட்ட படிக்க அப்படின்னு சொல்லுவார். நானும் நல்ல ஆர்வமாக இருக்க பயிரில் கூட சேர்ந்துக்கிட்டு எப்படியாவது 2வது முடித்து 3வது போயிடணும்னு வைக்காமல் படித்தேன். அப்படி இருந்தேன். சார் சொன்னார், சரி இந்தாட்டம் பாஸ்டா எல்லோரும் போங்க, மார்க் லிஸ்ட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லி மார்க் லிஸ்ட்டை வாங்கி மார்க் லிஸ்ட் போட்டு கொடுத்தாரு. நான் அந்த மார்க் லிஸ்ட்டை எடுத்துகிட்டு வந்து எங்கள் அம்மாட்ட வந்து கையெழுத்து வாங்குறதுக்காக ஓடியாந்து எங்கள் அம்மாட்டையும் எங்கள் அப்பாட்டையும் வந்தவொடனே எங்கள் அம்மாவும் அப்பாவும் கையெழுத்து போட்டாங்க. அந்த ரேங்க் கார்டில் கையெழுத்து போட்டோடனே எங்கள் அக்கா பார்த்துச்சு. நல்லா படிப்படா அப்படின்னு நான் சொல்லி என்னை தூக்கி கொஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ நான் அங்கனக்குள்ளே வீட்டு பக்கத்தில் பயலிகள் கூட டெய்லி விளாடுவேன். இந்த தீப்பெட்டி அட்டை, குண்டு, இந்த பம்பரத்தெல்லாம் எடுத்து ஒரு டப்பாக்குள்ளே போட்டு வச்சுக்குவேன். அதை எடுத்து விளாடுவேன். தோத்துட்டா அந்த பம்பரத்தையே விற்றுட்டு அந்த காசை வாங்கி முட்டாய் வாங்கி தின்னுக்குருவேன். இப்படியே என் வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கிற திருப்பியும் பள்ளிக்கூடத்துக்கு போனவொடனே அடுத்து 3ஆப்பு சேர சொல்கிறாங்க. சரின்னு 3ஆப்பு சேர்றதுக்காக வரிசையாக நிற்க வச்சுருந்தாங்க. சரின்னு வரிசையாக நிற்க விட்டவுடனே திருப்பி ஒரு சார்கிட்ட தான் அனுப்புனாங்க. அந்த சாரு நல்ல சாரு, இவரை மாதிரிலாம் கிடையாது, நல்ல ஒழுக்கமான சாரு.